ஓகே, நம்ம இப்போ இதில் இன்டிஜர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, என்னுடைய டேட்டா டைப் ஃபோல்டருக்குள்ள என்னுடைய லெசன் 1ல் ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஐட்டம் வெப் ஃபார்ம் அண்ட் இதுக்கு பேர் வந்து இன்டிஜர்னு கொடுத்துட்றேன். டீச்சர் okay, just add it and place code in separate file and select master page and என்னோட single master page. and இப்போ எனக்கு integer அப்படின்ற ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. and நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிடுவோம். and அந்த டிவிஷனுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் எழுதிக்கலாம். and ஒரு h2 tag integer example ஒரு br tag ஓகே. அண்ட் இங்கே நான் வந்து என்னுடைய ஒரு லேபிள் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் என்னுடைய ப்ரீவியஸ் இதுலேருந்து நான் அப்படியே எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். என்னுடைய ப்ரீவியஸ் ஃபைலில் இருந்து ஜஸ்ட் அந்த டிவிஷனையே அண்ட் இன்டிஜரில் என்னுடைய சோர்ஸ் ஃபீல்டில் வந்துட்டு நான் அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் நம்ம அவங்க டைப் பண்ணலாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அண்ட் இங்கே இன்டிஜர் மாற்றிக்கிறேன் நான். அண்ட் இதில் கொஞ்சம் சில விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்குது. அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் நம்முடைய ஃபர்ஸ்ட் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ், ஸோ அதை மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்றதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் நம்பர்னு அப்படி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் ப்ரெஸ் டேப் கீ. அண்ட் என்னோட செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வந்து நம்பருக்கு பதிலாக நேமுக்கு பதிலாக நம்பர். இது வந்து செகண்ட் நம்பர் டெக்ஸ்ட் பாக்ஸ். அண்ட் அதே சப்மிட் பட்டன் இருக்கட்டும். சப்மிட் பட்டனில் ஜஸ்ட் இந்த ஏன்னா நம்ம காப்பி பண்ணியிருக்கோம், ஸோ காப்பி பண்ணனால ஆன் கிளிக் பட்டன் அப்படின்ற வந்து நமக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட் அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டிசைனர் வியூ. ஓகே, இப்போதைக்கு நமக்கு எல்லாம் ஓகே. அண்ட் நம்மளுடைய ரிசல்ட் லேபிளும் அப்படியே இருக்குது. அண்ட் அதோடைய ஐடி ரிசல்ட் லேபிள். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் நேம், ஸோ இங்கே நம்ம மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் லாஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர். அண்ட் இப்போ இங்கே நம்ம அடிஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த பட்டனை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னுடைய கோட் பிகைன் ஃபைலுக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுருச்சு. அண்ட் இந்த இடத்துல நம்ம இன்டிஜர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று காமிக்க விரும்புகிறேன். என்னென்னா, என்னுடைய இன்டிஜர் டாட் ஏஎஸ்பிஎக்ஸ் பேஜில் பட்டனை செலக்ட் பண்ணுறேன். பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு சோர்ஸ் வியூக்கு வரேன். சோர்ஸ் வியூக்கு வந்தால் எனக்கு ஆன் கிளிக் அப்படின்ட்டு ஒரு எவெண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கும், சம் வேர்ட்ஸ். ஸோ இந்த ஆன் கிளிக்ன்றது என்னென்னா, நான் அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ பட்டன் அண்டர்ஸ்கோர் கிளிக், ஸோ இதுதான் நடக்கணும். பட்டன் அண்டர்ஸ்கோர் கிளிக் இந்த எவெண்ட். ஸோ அதுதான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்குது, பட்டன் 1 அண்டர்ஸ்கோர் கிளிக். ஓகே, ஸோ ஆன் கிளிக் பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த எவெண்ட் ரன் ஆகணும், அதுதான் இங்கே இருக்குது. அண்ட் இப்போ இதுக்குள்ளே நான் இந்த எழுத போகிறேன், இந்த பட்டனை கிளிக் பண்ணணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இன்டிஜர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டிஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு சிம்பிள் INT. நம்ம நார்மலாக எல்லா நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் INT. ஸோ இதுக்கு ஃபாலோட் பை என்னுடைய ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ நம்ம ஸ்ட்ரிங் எப்படி கிரியேட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இன்ட் ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ ஒரு இன்டிஜர் ஒரு டேட்டா டைப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நேம் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ அதை கிரியேட் பண்ணியிருக்கேன், நான் என்ன இதுக்கு வேல்யூ அசைன் பண்ணலை. ஸோ நான் இன்னொன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், என்னுடைய செகண்ட் நம்பர். அண்ட் இன்னொன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், இது ரிசல்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இன்டிஜர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நேம்ஸ் கொடுத்துட்டேன்.
ஜஸ்ட் இன்டென்ட் போட்டு ஃபாலோட் பை நேம். ஸோ அந்த நேம் வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் அண்ட் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பர், ஸோ இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணி என்னோட ரிசல்ட்டில் நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னோட டார்கெட். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர் இந்த ரெண்டுத்துக்கும் இன்புட் வந்து இங்கேருந்து வருது. ஃபர்ஸ்ட் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் செகண்ட் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இதுலேருந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ என்னுடைய கோட் பிகின் ஃபைலுக்கு வந்துடுறேன். அண்ட் இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், நம்ம நார்மலாக ஸ்ட்ரிங்கில் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு என்னுடைய ஃபர்ஸ்ட் நம்பர் டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட்னு நான் சொல்கிறேன். பட் சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ ஒரு ரெட் லைனை வந்து அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட்டுக்கு கொண்டு வந்து விடுது. ஸோ இது எதை மீன் பண்ணுதுன்னா சம்திங் ராங், ஸோ நீ எழுதிருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லுது இந்த ரெட் கலர் லைன். ஸோ என்னோட மவுஸ் க்ரோசர் மேலே எடுத்துகிட்டு போனோம்னா எனக்கு சம் மெசேஜ் காமிக்குது, cannot implicitly convert typed string to integer. ஸோ நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுற எல்லா வேல்யூவையும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஈவன் தோ இட் இஸ் நம்பராக இருந்தாலும் வேர்ட்ஸாக இருந்தாலும் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ எந்த மாதிரி எடுத்துக்கோன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் அப்படியே தான் எடுத்துக்கும். நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே என்ன டைப் பண்ணாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணப்படும். ஸோ நம்ம ஷீஷாப்பில் வந்து நம்ம இங்கே இப்போ இன்டீஜர்ஸை ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து எப்படி அந்த இன்டீஜரை கேட்ச் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் நம்பரில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே நம்ம டைப் பண்ண அந்த வேர்ட்ஸ், அதாவது அந்த நம்பர், அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஈவன் தோ நம்ம வந்து நம்பரை டைப் பண்ணியிருந்தா கூட நம்ம ஷீஷாப் என்ன நினச்சிக்கோன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. int டாட் பார்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ். ஸோ இது ஒரு சிம்பிள் மெத்தட் ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த லைனை வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், கன்வர்ஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு உள்ளே டைப் பண்ணுற நம்பரை நான் வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி அது இன்டீஜர் தான், பட் நம்மளுடைய .NETக்கு வந்து அது தெரியாது, அது வந்து ஒரு நம்பராக அது கன்சிடர் ஆகாது, அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக நினச்சிக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்டெரக்டாக இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்பரில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதே தான் செகண்டுக்கும் பண்ண போகிறோம். செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு இன் டாட் பார்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகாலன். அண்ட் இது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் வந்து செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸை மென்ஷன் பண்ணுறேன், டாட் டெக்ஸ்ட். அண்ட் இப்போது என்னுடைய ரிசல்ட் ஈக்குவல் டு நான் இப்போ தைரியமாக ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் செகண்ட் நம்பர்னு போட்டுக்கலாம். ஸோ எனக்கு எந்த ஒரு எரரும் காமிக்காது. ஸோ இங்கே நம்ம இன்டீஜர்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம், இங்கே அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ அந்த ரிசல்ட் லேபிளில் டாட் டெக்ஸ்ட் என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா என்னுடைய ரிசல்ட் அண்ட் செமிகாலன் வைக்கிறேன். ஸோ இப்போ நான் செமிகாலன் வச்சா கூட எனக்கு வந்து இப்போ என்ன எரர் காமிக்குது பாருங்களேன், cannot implicitly convert type integer to string. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எரர் வந்ததுன்னா நமக்கு ஸ்ட்ரிங்கில் இருந்து இன்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு எரர் வந்தது. ஆனால் இப்போது இன்டீஜரில் இருந்து ஸ்ட்ரிங்குக்கு கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு எரர் வருது. அதாவது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னா நம்பர் தான் இருக்குது, பட் ஆனால் அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ அதனால நம்ம வந்து அதை கன்வெர்ட் பண்ணுறோம், அந்த நம்பரையே கன்வெர்ட் பண்ணி திரும்பி இன்டீஜராக இதில் ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் இந்த ரெண்டுத்துக்கும் இங்கே அடிஷன் நடக்குது. ஸோ இதுவும் இன்டீஜர், இதுவும் இன்டீஜர். அதோடைய ஆன்சரை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணுறது. இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ வந்து இன்டீஜர். பட் நம்ம லேபிள் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்மளுடைய டூல்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் ஹேண்டில் பண்ண தெரியும், ஸ்ட்ரிங்கு மட்டும் தான் தெரியும். பட் நம்ம திடீர்னு என்ன பண்ணியிருக்கோம், இந்த ரிசல்ட்டில் இன்டீஜர் இருக்குது. ஸோ அந்த இன்டீஜர் எடுத்துன்னு வந்துட்டு நம்ம அந்த ஸ்ட்ரிங்கில் டேரெக்டாக ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஷீஷாப் ரியலி கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த இன்டீஜரை திரும்பி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் ஆப்ஷன், இந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் டாட் வைங்க, டாட் டு ஸ்ட்ரிங். ஸோ இதுதான் கன்வர்ஷன் மெத்தட். ஸோ இந்த டாட் டு ஸ்ட்ரிங்னு போடுறது மூலயமா நம்ம வந்து இன்டீஜரை
ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் 10 minutes. நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்.